வணக்கம். தலைவாசல் நிகழ்ச்சியில் சிறப்பு நேர்காணலோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ETF சம்பந்தமாக, அதாவது ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் தலைவாசல் நிகழ்ச்சியில் பேசப் போகின்றோம். ETF என்றால் என்ன, இதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கின்றன போன்ற பல கேள்விகளுக்கு நாங்கள் இந்த நேர்காணலில் விடை காணலாம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் தியாகராஜா அருட்சுதன், பிராந்திய முகாமையாளர், பிராந்திய காரியாலயம், வவுனியா. வணக்கம். வணக்கம் ஷாலினி. உங்களை நாங்கள் தலைவாசல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தொழிலாளர்களுக்கு மிக முக்கிய விடயமாக இந்த EPF, ETF என்பது காணப்படுகின்றது. EPF சார்ந்து இருக்கக்கூடிய விளக்கங்கள் இந்த ETF சார்ந்து இல்லை என்றே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த ETF என்றால் என்ன என்பதை விளக்க முடியுமா? முதலில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு செல்வது பொருத்தமாக இருக்கும். இந்த மே மாதம் கடந்த 1ஆம் தேதி உலக தொழிலாளர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இல்லையா? இந்த உலக தொழிலாளர் தினம் அனுஷ்டிக்கப்பட்ட இந்த மாதத்தில் இவ்வகையான ஒரு ETF தொடர்பான ஒரு நேரலை நிகழ்ச்சியினை ஒழுங்கமைப்பு செய்த வசந்தம் டிவி குழுவினருக்கு முதலில் ETF சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ETF என்றால் என்ன, ETF யாரால் உருவாக்கப்பட்டது, ETF யாரால் நிர்வகிக்கப்படுகின்றது, ETF யாருக்காக உருவாக்கப்பட்டது என்ற சாதாரண மக்களிலிருந்து ஊழியர்கள் வரையான ஒரு கேள்வியாக காணப்படுகின்றன. இந்த கேள்விகளுக்கான பதிலாக ETF என்றால் என்ன என்ற மிக சாதாரணமான மக்கள் சரி ஊழியர்கள் சரி விளங்கக்கூடிய வகையில் கூறப்போனால் ETF என்பது ஊழியர்களின் உரிமை, அதேபோல் தொழில் தருணர்கள் அல்லது தொழில் வழங்குனர்களின் கடமையும் பொறுப்புமாக காணப்படுகின்றது. இப்போ ஊழியர்களின் உரிமை என்று நான் குறிப்பிடுவது என்னவென்றால், ஒரு ஊழியர் ஒரு தொழிலை பெற்றுக்கொண்டு அந்த தொழிலின் மூலம் அவருக்கு கிடைக்கின்ற மாதாந்த சம்பளமாக இருக்கலாம், நாள் கூலியாக இருக்கலாம், தொண்டு கூலியாக இருக்கலாம், மணிக்கூலியாக இருக்கலாம், எந்த வகையிலான ஒரு வேதனமாக இருந்தாலும் அந்த வேதனத்துக்கு 3 வீதத்திற்கு சமனான ஒரு தொகையினை அந்த தொழில் தருணரால் அந்த ஊழியர் சார்பாக ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்கு பங்களிப்பு செய்யப்பட வேண்டும் என்பது, அந்த பங்களிப்பு தொகையை உறுதிப்படுத்துவதும் ஊழியரின் உரிமையாக காணப்படுகிறது. அதேபோல் தொழில் தருணராக பார்த்தோம்னா, தொழில் தருணரான் ஒரு ஊழியரை பணிக்கமர்த்தி அந்த ஊழியர் தொடர்பாக அவருக்கு வழங்கப்படுகின்ற வேதனமாக இருக்கலாம், சம்பளமாக இருக்கலாம், நான் முதல் கூறியது போல நாட்கூலி, துண்டுக்கூலி, மணிக்கூலி, எந்த அடிப்படையிலான ஒரு வேதனமாக இருந்தாலும் அந்த வேதனத்துக்கு 100க்கு 3 வீதத்துக்கு சமனான ஒரு தொகையினை ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு செலுத்த வேண்டும் என்பது அவருடைய கடமையும் பொறுப்பும் ஒரு சட்ட கட்டுப்பாடும் கூட. ETF பொறுத்தவரையில் ETF 1980ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் 1980ஆம் ஆண்டு 46ஆம் இலக்க கட்டளை சட்டத்தின் ஊழியர் நம்பிக்கை நிதிய கட்டளை சட்டத்தினூடாக உருவாக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில் பார்த்தோம்னா இது வெறுமனே ஊழியர்களுடைய நலன்களையும் ஊழியர்களுடைய உரிமையினையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிதியமாக உருவாக்கப்பட்டது. அதன் பிற்பகுதியில் திருத்தி அமைக்கப்பட்ட சட்டங்களினூடாக அந்த வெறுமனே ஊழியர்களை மட்டுமல்லாது அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பாதுகாவலர்கள், அவர்களுடைய உறவினர்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு சமூக பாதுகாப்பு நிதியமாக மாற்றமடைந்துள்ளது. இது 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாரால் உருவாக்கப்பட்டது என்று பார்க்க போனால், 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த காலப்பகுதியில் இருந்த ஃபார்மர் ட்ரேட் மினிஸ்டர் லேட் ஹானரபிள் லலித் அதுலத் முதலியவர்களால் முன்வைக்கப்பட்டு அந்த காலப்பகுதியில் இருந்த ஃபார்மர் பிரசிடென்ட் ஹானரபிள் லேட் JR ஜெயவர்தனா என்ற காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. இந்த நிதியமானது முழுக்க ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஊழியர்களின் நலன்கள், ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த நிதியம் யாரால் நிர்வகிக்கப்படுகின்றது என்று பார்க்க வேண்டும். என்றால் நான் முதலில் கூறியது போல மிகப்பெரிய ஒரு ஊழிய படையினர் காணப்படுகின்றார்கள். ஊழிய படை என்றால் இப்போ இலங்கையின் சனத்தொகையை பார்த்தோம் என்றால் ஏறத்தாழ 22 மில்லியனை எட்டியுள்ளது இல்லையா? இந்த 22 மில்லியன் சனத்தொகையினுள் கிட்டத்தட்ட 8 மில்லியனான தொகையினர் ஊழிய படையில் காணப்படுகின்றார்கள். அப்போ மொத்த சனத்தொகையின் 1/3 பகுதியினர் ஊழிய படையாக காணப்படுகின்றார்கள். 3 மில்லியனானவர்கள் வேலை தேடுபவர்களாக காணப்படுகின்றார்கள். மிகுதி உள்ளவர்கள் தங்கி வாழ்வர்களாக காணப்படுகின்றார்கள். அப்போ இந்த 8 மில்லியனான தொழில் படையினர் தான் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கும்
பொருளாதார சுழற்சிக்கும் மிக முக்கிய பங்காற்றுகின்றவர்கள். இவர்களை ஈட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த 8 மில்லியனுள் 1.2 மில்லியனானவர்கள் அரச ஓய்வூதியம் பெறுகின்ற திணைக்களங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்களாக காணப்படுகின்றனர். அதேபோல் 1.8 மில்லியனான தொகுதியினர் அக்ரிகல்ச்சர் செக்டர், அதாவது விவசாய தொழில்துறை சம்பந்தமான இதுகளில் பணிபுரிகின்றார்கள். மீதமுள்ள 5 மில்லியனானவர்கள் அரசாங்க ஓய்வூதியமற்ற கூட்டுத்தாபனங்கள், சபைகள், நிறுவனங்களில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் மற்றும் அனைத்து தனியார் துறையினரும், அனைத்து பாரிய தொழில்துறைகளில் இருக்கின்றவர்கள். இந்த 5 மில்லியனான தொழிலாளர்களை ஒரு சுழற்சி முறையில் இடிஎஃப்-உடன் தொடர்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ நேரடியாக அவ்வளவு பேரும் ஒரேடியாக தொடர்படுகிறார்கள் தான் இல்லை, ஒரு சுழற்சி முறையில் தொடர்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா இடிஎஃப்-உடன் நேரடியாக செயற்பாடு உறுப்பினர்களாக தற்சமயம் உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 2.6 மில்லியனான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் 79,000 தொழில் தருணர்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு உறுப்பினர் தொகையினை கையாள்வதற்காகவும் அத்துடன் ஒரு பெரிய பாரிய நிதி இந்த நிதி கிட்டத்தட்ட 406 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதியை கையாண்டு கொண்டிருக்கிற ஊழியர் நம்பிக்கை நிதியம். அப்போ இவ்வளவு பெரிய நிதியையும் இவ்வளவு ஊழியர்களையும் உறுப்பினர்களையும் கொண்ட இந்த நிதியை எப்படி நிர்வகிக்கின்றார், யார் நிர்வகிக்கிறார்? சரியாக கட்டமைக்கப்பட்ட, சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டு இலங்கை பூராகவும் ஒரு வலையமைப்பாக கிட்டத்தட்ட 18 பிராந்திய காரியாலயங்களை கொண்டு ஒரு வலையமைப்பாக இயங்கி வருகிறது. தமிழர் பகுதிகளில் பார்த்தால் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயமும், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக வவுனியாவில் பிராந்திய காரியாலயமும், திருகோணமலைக்கு தனியான ஒரு பிராந்திய காரியாலயம், பட்டிக்குலோ, அம்பாறை போன்ற மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அம்பாறையில் ஒரு பிராந்திய காரியாலயமும், மற்றும் தமிழர் பகுதிகளில், தமிழர் வாழ்கின்ற பகுதிகளாக கண்டி, நுவரெலியா போன்ற பகுதிகளில் பிராந்திய காரியாலயங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் பார்த்தால் இவ்வளவு பாரிய நிதியினை, இந்த நிதியினை இவ்வளவு உறுப்பினர்களை கையாள்வதற்கு இந்த இவ்வளவு பாதுகாப்பானதுன்ற மக்களுடைய கேள்வி இருக்கு. அப்போ இது நேரடியாக ஒரு நிதியமைச்சின் கீழ், நிதியமைச்சனால் நியமிக்கப்பட்ட தலைவர் சபை உறுப்பினர்களூடாக ஒரு சபையினால் நிர்வகிக்கப்படுகின்றது. இது சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு ஒரு வலையமைப்பாக இயங்கி வருகின்றது. கண்டிப்பாக. அதாவது இடிஎஃப் என்றால் என்ன, எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இதனுடைய உரிமை என்னவாக இருக்கின்றது தொழிலாளர்களுக்கு என்பது தொடர்பாக விளக்கத்தை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது, இந்த இடிஎஃப்ஐ ஒருவர் எப்படி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், எப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம், அதே நேரத்தில் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு எப்படியான வழிகள் காணப்படுகின்றன என்பது தொடர்பாக விளக்க முடியும். ஆம், இடிஎஃப் ஆனது இடிஎஃப்பை பெற்றுக்கொள்கின்ற முறைகள், எந்த சந்தர்ப்பத்தில் இடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஊழியர்கள் சாதாரணமாக ஒரு ஊழியர் வேலைக்கு அமர்த்தப்பட்டு அவருக்கு இடிஎஃப் ஊழியர் நம்பிக்கை நிதிய 3% சமனான தொகையினை செலுத்த வேண்டியது சட்ட ஏற்பாடு இருக்கின்றது. இப்போ ஒரு ஊழியர் அதனை எப்போது வித்ட்ரா பண்ணலாம், அதை எப்போது எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தால் அதுக்கான சில சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஒன்று அவர் ஓய்வூதிய காலப்பகுதியில் எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக தொடர்ச்சியாக வேலை செய்கின்ற ஒரு ஊழியர் ஓய்வூதிய காலப்பகுதியில் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அவர் வேலையை விட்டு தானாக விலக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஊழியர் நம்பிக்கை நிதிய தொகையினை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு நிறுவனத்திலிருந்து அவரை நீக்கும் போது, வேலையிலிருந்து நீக்கும் போது அந்த இடிஎஃப் பணத்தினை எடுத்துக்கொள்ள முடியும். அதேபோல் வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட்னு சொல்லணும், நீண்ட காலம் அவர் பணிக்கு செல்லாமல் வேலையை விட்டு நீங்குதல், அந்த சந்தர்ப்பத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அந்த நிறுவனமானது நிரந்தரமாக மூடப்படும் சந்தர்ப்பத்திலும் அந்த பணத்தினை மீள பெற்றுக்கொள்ள முடியும். காலங்கள் இருக்கா இந்த காலத்திற்குள்ள எடுத்து? இல்லை, அப்படி இல்லை. ஒரு ஊழியர் ஒரு இடத்தில் மாத்திரம் வேலை செய்திருந்தால் அவர் அந்த வேலையை விட்டு விலத்தியோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வேலை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் இடிஎஃப் எடுத்துக்கொள்வதில் எந்தவித பிரச்சனையும் காணப்படுவதில்லை. ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வேலை செய்திருப்பாராக இருந்தால் சில கட்டுப்பாடுகள் காணப்படும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் என்றால் ஒருவர் 2 வருடம் ஒரு இடத்திலையும், இன்னொரு 2 வருடங்கள் இன்னொரு இடத்திலையும் வேலை செய்து மீதி காலப்பகுதியில் இன்னொரு 5 வருடங்கள் இன்னொரு இடத்துல வேலை செய்திருப்பாராக இருந்தால் இந்த 3 இடத்திற்குரிய இடிஎஃப் பணத்தினை ஒரேடியாக விண்ணப்ப படிவத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம், ஒரே விண்ணப்ப படிவத்தின் மூலம். ஆனால் தனித்தனியான இப்போ ஒரு முதலாவது காலப்பகுதியில் வேலை செய்த அந்த இடிஎஃப் பணத்தினை மீள பெற்றுக்கொண்ட ஒருவர் மீண்டும் 5 வருடங்கள் காத்திருக்க வேண்டும்
அடுத்த இன்னொரு காலப்பகுதியில் வேலை செய்த அந்த பணத்தினை பெற்றுக்கொள்வதற்கு. அந்த அளவான காலங்கள் வந்து காணப்படுகின்றது. கண்டிப்பாக அதே போன்று பார்த்தால் பல நன்மைகள் இடிஎஃப்பின் ஊடாகவும் காணப்படுகின்றது. பொதுவாக சமூகத்தில் இது சார்ந்த விளக்கங்கள் குறைவாகவே இருக்கின்றது. அந்த அளவில் இடிஎஃப்பின் ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் ஊடாக தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவாக இருக்கின்றன? இதை சொல்ல போனால் முதல் இடிஎஃப்புடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் யாரென்று பார்த்தால் ஊழியர்கள், தொழில் தருணர்கள் இல்லையா? ஊழியர்கள் என்பவர்கள் நேரடியாக எங்களுடன் உடனடியாக தொடர்படுகிறார்களா? இல்லை, ஒரு தொழில் தருணர் ஊடாகத்தான் எங்களுடன் இடிஎஃப்புடன் தொடர்படுகின்றார்கள். தொழில் தருணர் அவருக்கான பங்களிப்பு பணத்தை செலுத்துவதன் ஊடாகத்தான் ஒரு ஊழியர் இடிஎஃப்புடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றார். அப்போ அந்த ஊழியருக்கு வெறுமனே அந்த தொழில் தருணரால் வழங்கப்படுகின்ற பங்களிப்பு பணத்தினை மாத்திரமும் அதனுடைய வட்டி பங்களாவங்களை மாத்திரம் திருப்பி செலுத்தாமல் ஊழியர்கள் மீதும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதும் அதிக அக்கறை கொண்ட எமது நிதியமானது அவர்களுக்கு மேலதிக நன்மைகளை எந்தவித மேலதிக கட்டணங்களும் இல்லாமல் எந்தவித மேலதிக அறவீடுகளும் இல்லாமல் ஊழியரிடம் இருந்தோ அல்லது தொழில் தரனிடம் இருந்தோ எந்தவித அறவீடுகளும் செய்யப்படுவதில்லை. அது மேலதிகமான ஒரு நன்மைகளாக பின்னர் குறிப்பிடப்படுகின்ற நன்மைகளை மேலதிகமாக வழங்குகின்றார்கள். அப்போ அந்த நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு ஊழியர் வந்து செயற்பாட்டு உறுப்பினராக இருக்க வேண்டும். இப்போ செயற்பாட்டு உறுப்பினர் என்பது இடிஎஃப்பை பொறுத்தவரையும் அவர் ஆக குறைந்தது இறுதி 12 மாதங்கள் ஒழுங்காக ஒரு இடத்தில் பணியாற்றி அதற்கான ஊழியர் நம்பிக்கை நிதிய பங்களிப்பு பணத்தினை அவருடைய தொழில் தருணர் ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கு செலுத்தி இருக்க வேண்டும். அப்போ அப்படியான ஒரு ஊழியருக்குத்தான் இவ்வகையான நன்மைகளை நாங்கள் வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றோம். என்னென்ன நன்மைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 வகையான நன்மைகளை ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஊழியர்களுக்கு வழங்குகின்றது. அது செயற்பாட்டு ஊழியர்களுக்கு வழங்குகின்றது. செயற்பாட்டு உறுப்பினர் என்றது நான் கூறியது போல மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதில் நிறைய குழப்பங்கள் காணப்படும். ஒருவர் வேலையை விட்டு சென்ற பிறகு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு வந்தால் நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ வேலையில் இருக்கும் போதும் வேலைக்கு கடைசியாக வேலை செய்து கொண்டிருக்கிற காலப்பகுதியிலிருந்து அதற்கு முன்னான 12 மாதங்கள் ஒரு வருட காலப்பகுதிக்கு ஒழுங்காக அந்த பணம் பங்களிப்பு பணம் செலுத்தப்பட்டிருக்க. அந்த வகையில் பார்த்தால் ஒரு 10 நன்மைகளை ஊழியர்களுக்காக ஊழியர் நம்பிக்கை நிதியம் வழங்குகின்றது. அந்த நன்மைகள் முதலாவதாக ஒரு செயற்பாட்டு உறுப்பினர் ஒருவர் இறப்பின் மூலமான ஒரு நன்மை. அப்போ இறப்பின் மூலம் என்ன நன்மை என்று பார்க்கல, அது அவர்களுடைய குடும்பத்திற்கோ அவர்களை தங்கி வாழ்பவர்களுக்கோ அல்லது அவர்களுடைய யாரா நொமினியாக போட்டிருக்கிறாரோ யாரை பின்னிறுத்தாளியாக போட்டிருக்கிறாரோ அவருக்கு அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று அந்த உறுப்பினர் நினைத்திருக்கிறாரோ அவருக்கு அந்த நன்மை சென்றடையக்கூடியதாக இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான மேலதிக நன்மை. அப்போ அவருடைய பங்களிப்பு பணம் அவருடைய வட்டி பங்களாபங்களை தவிர மேலதிகமாக 1 லட்சம் ரூபாய் பணத்தினை அவருடைய குடும்ப உறுப்பினர்களோ அல்லது பின்னிறுத்தாளியோ பெற்றுக்கொள்ள முடியும். இது அவர் மரணமடைந்து 1 வருட காலப்பகுதிக்கு சபைக்கு விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததாக நிரந்தர இயலாமை. நிரந்தர இயலாமை என்பது ஒரு திடீர் விபத்தாக இருக்கலாம் அல்லது பாரிய நோய்களாக இருக்கலாம். அவர் இயங்க முடியாமல் அல்லது வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற காலப்பகுதியில் அவர் அதற்கான மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்து சபையின் மூலம் அந்த 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு நன்மையினை பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து அவர் ஓய்வு பெற்ற காலப்பகுதியிலிருந்து 1 வருட காலத்துக்கு சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவம். இது 2வது நன்மை. 3வது நன்மை பார்த்தீங்கன்னா இருதய சத்திர சிகிச்சை. இருதய சத்திர சிகிச்சைக்கான நிதியுதவினை வழங்குதல். இது வந்து 3,50,000 ரூபாய் பெறுமதியான ஒரு நிதியுதவியினை உறுப்பினர்கள் செயற்பாட்டு உறுப்பினர்களுக்கு வழங்குகின்றார்கள். இதில் வந்து 90 நாட்களுக்குள் அவர் இருதய சத்திர சிகிச்சை செய்து 90 நாட்களுக்குள் நிதியத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இது 1 வருட காலப்பகுதி செயற்பாடு உறுப்பினர்களுக்கான நன்மைகளாக காணப்படுகின்றது. அதேபோல் கண் ஆப்ரேஷன், அந்த இன்ட்ராஆக்குலர் லென்ஸ் கண்ணுக்குரிய கண்டக்ட் லென்ஸை மாற்றுவதற்கான கண் வில்லை பொருத்துவதற்கான சிகிச்சைக்கு வில்லைக்கான பணம் மீளளிப்பாக ஒரு கண்ணுக்கு 25,000 ரூபாய் தொகை வகையில் 2 கண்ணுக்கும் வாழ்க்கை காலத்தில் 50,000 ரூபாய் பெறுமதியான தொகையினை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவும் சத்திர சிகிச்சை செய்து 90 நாட்களுக்குள் எங்களுடைய நிதியத்திற்கு விண்ணப்ப படிவத்தினை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஹாஸ்பிட்டலைசேஷன். ஒரு செயற்பாடு உறுப்பினர் ஒருவர் 5 வருட செயற்பாடு உறுப்பினர்களுக்கு தான் இந்த நன்மை. 5 வருட செயற்பாடு உறுப்பினர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவராக இருந்தால் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். அந்த
சிகிச்சை பெறும் போது ஏற்படுகின்ற மேலதிக செலவு. அதாவது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சில வேளைகளில் வெளியில் மருந்துகளை கொள்வனவு செய்ய சொல்லியான செயற்பாடுகள் காணப்படும். அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை என்றால் வெளியில் கொள்வனவு செய்வார்கள். அதற்கான செலவுகளை ஈடு செய்வதற்காகவும் மேலதிக செலவுகளை ஈடு செய்வதற்காகவும் 5 வருட செயற்பாடு உறுப்பினர் ஒருவருக்கு ஆகக்கூடியது 50,000 ரூபாய் வரையான பணப்பொறுமதி ஒன்று வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக செயற்பாடு உறுப்பினர் ஒரு வருட செயற்பாடு உறுப்பினர் ஒருவரின் பிள்ளைகளுக்கு 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த பிள்ளைகளுக்கு 15,000 ரூபாய் பெறுமதியான ஒரு பணத்தொகையினை அவர்கள் வங்கியில் வைப்பிலிடப்படுகின்றது. அதேபோல் அடுத்த நன்மையாக A லெவல், அதாவது வந்து காப்போதா உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான ஒரு நன்மை திட்டமாக இதுதான் இறுதியாக எங்கள் நிதியத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு நன்மையாக காணப்படுகின்றது. காப்போதா உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான ஒரு நன்மை திட்டம். அது வந்து பல்கலைக்கழக அனுமதி கிடைத்திருந்தால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் பெறுமதியான ஒரு நன்மையினை அவர்கள் காசு நன்மையினை வழங்கப்படுகின்றது. பல்கலைக்கழக அனுமதியினை தவறியவர்களுக்காக, அதாவது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான ஒரு நன்மை திட்டமாக 50,000 ரூபாய் பெறுமதியான NVQ லெவல் 3, 4, 5 போன்ற தொழில்சார் கற்கை நெறியினை கற்பதற்காக ஒரு 3ஆம் நிலை கல்வி அமைச்சினர் 3ஆம் நிலை கல்வி சம்பந்தமான அந்த விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஒரு 100 வகையான கோர்சஸ் வந்து பயிற்சி நெறிகளை ETF-ஆல் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த பயிற்சி நெறிகளை அவர்கள் பயன்பெற்று கொள்ள முடியும். அப்போ இவ்வகையான நன்மைகள் காணப்படுகிறது. இறுதியாக வியன்னா ஹவுசிங் லோன் என்ற ஒரு நன்மை. அந்த நன்மையை பார்த்தோம் என்றால் NDB பேங்க், நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்கின் ஊடாக அந்த நன்மை வழங்கப்படுகின்றது. 1 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் வரையான அந்த தொகையினை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு செயற்பாடு உறுப்பினர் 5 வருடங்கள் செயற்பாடு உறுப்பினராக இருத்தல் வேண்டும். குறைந்தது 1 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரையான ஒரு பணப்பெறுமதியான லோனினை பெற்றுக்கொள்ள முடியும், கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும், வங்கி கடனை. இது வந்து 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2,50,000 ரூபாய் வரையான கடன் தொகைக்கான வட்டியாக 10% ஒரு சலுகை வட்டி அடிப்படையிலான ஒரு கடனாக காணப்படுகின்றது. 2,50,000 7,50,000 வரையான ஒரு கடன் தொகைக்கு 11% வட்டி தொகையாகவும் வட்டி வீதமாகவும் 7,50,000 25 லட்சம் ரூபாய் வரையான ஒரு தொகைக்கான கடன் தொகைக்கான வட்டியாக 12% வட்டி தொகையும் அறவிடப்படுகின்றது. அப்போ இது வந்து NDB பேங்குடைய சாதாரணமான சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் அவர்களுடைய வங்கி முறைகளுக்கு அமைவாகவும் அந்த கடன் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உறுப்பினர்கள் 5 வருட செயற்பாட்டு உறுப்பினர்கள் அவர்கள் இந்த கடன் தொகையை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய மீதிகள் சரிபார்க்கப்படும். அந்த மீதிகளின் அடிப்படையில் அந்த கடன் தொகை வழங்கப்படும். இத்தனை நன்மைகள் வந்து ETF-ஊடாக ஒரு தொழிலாளர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக பலருக்கு இது சார்ந்த விளக்கங்கள் நீங்கள் சொன்னதின் ஊடாக புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பிராந்திய முகாமையாளர் தியாகராஜா அருட்சுதன் அவர்களை வந்து தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அதற்கான தொலைபேசி இலக்கங்கள் வந்து காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் இப்போது உங்களுக்காக அறிக்கை தருகின்றோம். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அந்த நம்பரை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 077-248-7529 என்கின்ற இந்த இலக்கத்திற்கு வந்து நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தினால் ETF சார்ந்த பல தெளிவான விளக்கங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை வந்து உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். அந்த அளவில் வந்து இந்த சேவை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது தொழிலாளர்களுக்கு. முன்னைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை நாங்கள் பல வளர்ச்சிகளை பெற்றிருக்கின்றோம். இந்த ETF-ஐ நாங்கள் அணுக அப்படின்பது, அதாவது எப்படியான சேவைகளினூடாக நாங்கள் அணுகலாம், இன்று கிடைக்கக்கூடிய எங்களுக்கான சேவைகளை எவ்வாறு அணுகலாம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்கு இருக்கக்கூடிய வழிகள் என்னவாக இருக்கின்றன? நாம் முதலில் கூறியது போல இலங்கை முழுவதும் 18 பிராந்திய காரியாலயங்களையும் ஒரு சிறந்த வலையமைப்பாகவும்
தலைமை காரியாலயத்தை கொழும்பிலும் கொண்டு இயங்கி வருகின்றது. அப்ப மக்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்தந்த பிராந்தியத்துக்குரிய காரியாலயத்துக்கு சென்று தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும், தமக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும், தங்களது உரிமைகள் தொடர்பாக கதைத்துக் கொள்ள முடியும். எங்களுடைய வெப்சைட்டில், அதாவது இணையதளத்தில் etfb.lk www.etfb.lk என்ற இணையதளத்தினூடாக சகல விவரங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. 3 மொழிகளிலும் அந்த இணையதளத்தில் விவரங்களை அறியக்கூடியதாக காணப்படுகிறது. அத்துடன் பிராந்திய காரியாலயங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள், பிராந்திய முகாமையாளர்களுடைய பெயர்கள் வரை அதில் காணப்படுகின்றது. மக்கள் அவர்களுடைய தேவைக்கேற்ற வகையில் அந்த தகவல்களை பெற்று நிச்சயமாக அந்த பயன்பெற்றுக் கொள்ள முடியும், அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும், பயன்பெற்றுக் கொள்ள முடியும். ஓகே, இப்படியாக நாங்கள் உங்களுடைய சேவைகளை அணுகக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்தில் சில தவறுகள் அவர்களுடைய பதிவுகளில் இருக்கும் பட்சத்தில் பல குழப்பங்களை அவர்கள் சந்திக்க நேரிடுகின்றது. குறிப்பாக பெயர்களில் இருக்கக்கூடிய பிழைகள், அவர்களுடைய பிறந்த திகதிகளில் இருக்கக்கூடிய பிழைகளினூடாக பல குழப்பங்களையும் பயத்தையும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கான நிவர்த்திகள் என்னவாக இருக்கின்றன? எப்படி அதனை கையாள்வது? ETF-உடன் நேரடியாக தொடர்பு படுகிறவர்கள் யார் என்று நான் முதலே சொன்னேன், ஊழியர்கள், தொழில்தரனர்கள். அப்போ ஊழியர்கள் நேரடியாக எங்களுக்கு எந்த தகவல்களையும் தெரிவிப்பதில்லை. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தருணரூடாகத்தான் அந்த தகவல்கள் நம்மிடம் வந்து சேருகின்றன. அந்த தொழில் தருணர் மிகச்சரியாக அந்த தகவல்களை எமக்கு ஒப்படைப்பாராக இருந்தால், அவர்களுடைய முக்கியமாக அவர்களுடைய அடையாள அட்டை இலக்கம், அவருடைய பெயர், பெயர் அடையாள அட்டை இலக்கத்தை எமக்கு மிகச்சரியாக தெரியப்படுத்தி இருந்தால் மாத்திரம்தான் அதனை நாங்கள் எங்களுடைய பதிவுகளில் சரியாக பேண முடியும். பிழையான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தமாக இருந்தால் அதை திருத்தி அமைத்துக் கொள்ள சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றன. எந்த ஊழியராக இருந்தாலும் நேரடியாக பிராந்திய காரியாலயத்துக்கு சென்று தங்களுடைய பெயர்களை அல்லது தங்களுடைய அடையாள அட்டை இலக்கங்கள் தவறுகள் ஏதாவது இருந்தால் அதனை திருத்திக் கொள்ள முடியும். அதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதற்கு ஒரு 1-2 கடிதங்கள் மூலமே அதை திருத்திக் கொள்ள முடியும். மிக இலகுவாக திருத்திக் கொள்ளக்கூடிய முறையில் இப்போது மாற்றம் அடைந்துள்ளது எல்லாமே. கண்டிப்பாக, அதாவது நிச்சயமாக இது பலருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிலாக காணப்படும். அதே நேரத்தில் இந்த ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை அணுகுவதற்கு பலர் படித்திருந்தாலும் கூட ஒரு பயத்தினூடாக இந்த இடைத்தரகர்கள் மூலம் அணுகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்கும்? இடைத்தரகர்கள் என்று அவர்கள் அந்த தங்களுடைய பங்களிப்பு பணத்தை மீள பெற்றுக்கொள்ள வரும்போது, தமிழர் பிரதேசங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மிக குறைவான அளவில் தான் அப்படியான செயற்பாடுகள் காணப்படுகின்றன. நேரடியாக இப்போது தற்சமயம் எல்லா ஊழியர்களும் நேரடியாக பிராந்திய காரியாலயங்களை அணுகின்றார்கள். எந்த பயமும் இல்லாமல் அணுக முடியும். 3 மொழி பேசுகின்ற ஊழியர்கள் இப்போது எல்லா பிராந்திய காரியாலயங்களும் காணப்படுகின்றார்கள். ஆகவே முதல் இருப்பது போல இப்ப பயப்பட ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் இணையமயமாக்கப்பட்டுள்ளது. அப்ப அவ்வாறான தகராறுகளை நாட தேவையில்லை என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அவர்கள் நேரடியாக பிராந்திய காரியாலயங்களையே தொடர்பு கொள்வது சிறந்ததாக அவர்களுக்கு அமையும். நிச்சயமாக, அதாவது ETF என்றால் என்ன, அதனுடைய நன்மைகள், அதே போன்று எப்படி அணுகலாம் போன்ற பல விளக்கங்களை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். ஆனாலும் ஒரு சில தொழிலாளர்கள் இந்த EPF-ஐ அலட்சியம் செய்யக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள் என்று பொதுவாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தற்காலத்தில். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எவ்வாறு விளக்குவீர்கள்? இது நான் முதலே கூறியது போல தொழில் தருணரின் கடமையும் பொறுப்பும் சட்டக்கட்டுப்பாடும். அவர்கள் தற்சமயம் தவறி அவர்களுடைய பங்களிப்பு பணத்தை செலுத்தாமல் இருந்தால் கூட எதிர்காலத்தில் அவர்கள் அதற்குரிய தண்டப்பணங்கள், அதற்குரிய தண்டங்களுடன் சேர்த்து செலுத்த வேண்டிய கட்டுப்பாடும் காணப்படுகின்றது. ஒரு ஊழியர் எங்களிடம் நேரடியாக முறையிடலாம். இப்படி நான் இவ்வளவு காலம் வேலை செய்த காலப்பகுதிக்குரிய பணம் கிடைக்கப்பெறவில்லை, இந்த காலப்பகுதியில் வேலை செய்த இவ்வளவு ஆவணங்கள் என்னிடம் உள்ளன, அதை எங்களுக்கு சமர்ப்பித்தால் நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். அதாவது பிராந்திய காரியாலயங்களோடாக அத்தகைய நடவடிக்கைகள்லாம் நாங்கள் மேற்கொண்டு கொண்டுள்ளோம். அப்போ அதில் பெரிய குழப்பங்கள் தேவையில்லை. அப்படியானவர்கள் எங்களிடம் நேரடியாக முறையிடலாம். ஒவ்வொரு பிராந்திய காரியாலயத்தில் முறையிடலாம். தங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றது, தங்களுக்கான ஊழியர் நம்பிக்கை நிதியம் செலுத்தப்படவில்லை என்ற விடயங்களை தெரியப்படுத்தினால் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்கவோ அல்லது அதற்குடைய மாற்று செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கோ பிராந்திய காரியாலயங்கள் தயாராக உள்ளது. நிச்சயமாக. அதே போன்று தொழில் வழங்குனருக்கு இது கட்டாய கடமையாக காணப்படுகின்றது. ஒரு தொழிலாளருக்கு இந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பது என்பது சில நிறுவனங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது சார்ந்த அலட்சியங்களும் காணப்படுகின்றன. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஒரு தொழிலாளர் இதனை எவ்வாறு கையாள்வது?
எல்லா தொழில் தருணரையும் நாங்கள் அவ்வாறு கூற முடியாது. எல்லா தொழில் தருணரும் தாமாக முன்வந்து செய்கின்ற தொழில் தருணர்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் வழங்குகின்ற ஒவ்வொரு ரூபா பணமும் தான் இந்த ஊழியர்களின் சொத்தாக காணப்படுகின்றது. அப்ப சில தொழில் தருணர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்கள், இல்லை என்று இல்லை. அவர்களுக்கான சட்டத்திட்டங்கள், அதற்கான பிராந்திய காரியாலயங்களூடாக நாங்கள் அமுலாக்கல் பிரிவின் ஊடாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கணும். நாங்கள் நேரடியாக சென்று அவர்கள் அப்படியான தொழில் தருணர்களை நேரடியாக கண்டறிந்து அவர்களிடமிருந்து தகவல்களை பெற்று அந்த ஊழியர்களுக்கான பங்களிப்பு பணத்தினை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். சட்ட ரீதியான செயற்பாடுகள் ஊடாகவும் எங்களுடைய பிராந்திய காரியாலயத்தின் ஊடான செயற்பாடுகளூடாகவும் அவர்களை ETF இணைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டுள்ளோம். கண்டிப்பாக அந்த அளவில் நிறைய கேள்விகளுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பல பதில்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். இறுதியாக நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்கும் தொழிலாளர்களுக்கும் சமூகத்திற்கும்? தொழிலாளர்களுக்கு கூறக்கூடிய செய்தி என்னவென்றால், அவர்கள் இப்போது பார்த்தீங்களா இருந்தால் தொழிலாளர்கள் டேர்ன் ஓவர், அவர்களுடைய தொழில் மாற்றம் அதிகமாக காணப்படுகின்றது நமது நாட்டில். இன்று ஒரு இடத்தில் வேலை செய்கின்றவர்கள் இன்னொரு சிறிது காலத்தில் இன்னொரு இடத்தில் மாறுகின்றார்கள். அப்படியாக மாறிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ETF, EPF போன்ற சமூக பாதுகாப்பு நிதியங்களினால் வழங்கப்படுகின்ற நன்மைகளை அவர்கள் இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஏனென்றால் நாங்கள் நன்மைகளை செயற்பாடு உறுப்பினர்களுக்கு தான் சில நன்மைகளை வழங்குகின்றோம். அதே போன்ற நன்மைகள் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு இடத்தில் வேலை செய்திருந்தால்தான் அதற்கான அப்போ ஊழியர்களுக்கு நான் கூறப்போவது என்னவென்றால், ஒரு தொழில்துறையை சரியாக கற்றுக்கொண்டு அந்த தொழில்துறையில் நிரந்தரமாக வேலை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அந்த அளவில் ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பாக உங்களுக்கு கேள்விகள் இருப்பின், அதே போன்று அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாங்கள் சொன்ன தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி அது சார்ந்த பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டு இவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு வசந்தம் தொலைக்காட்சியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஷாலினி. வசந்தம் தொலைக்காட்சியின் குழுவினருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த அழகிய தருணத்தில் நல்ல ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீர்கள். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.